ஆனால் பழம் பெருசாகுதுண்ணா. இது பெருச்சு நல்லா பழுத்துக்குச்சுதா. தும் தும்னு சத்தம் வருது பாருங்க. கோழிங்களா கொஞ்சம் அந்தாண்டு போகிறீங்களா? நான் பூ பறிக்கிறேன். மேலேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. அது நிறைய இருக்குது மேலேருந்து பறிக்கிறதுக்கு, ஈஸியாகவும் இருக்குது. போங்க போங்க எல்லாம் உள்ளே போய் அடைங்க போங்க. நான் வண்டி ஓட்டுறேன்னு கார் எடுத்தா நம்ம ஏரியாவை தாண்டறதுக்குள்ள ரோட்டை கூட வந்து தாரோம். விக்காசோட தலைமுடி இப்பதான் பாக்குறேன் நானு. என்ன இங்க மழை பெய்யுறது நார்மல், நம்ம வீட்டுல மழை பெய்யுறதுனா அப்நார்மல். அபூர்வம். நல்லா இது ஒரே தரமா. அன்னைக்கு இந்த வால் இது மேல் காட்டுக்கு கத்திரிக்காய் போடுறாங்க. ஒரு சிலர் எண்ணெயில வேக வச்சு போடுறாங்க. இது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும். கடைசியாக வந்து நம்ம கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை போட்டு குழம்பை இறக்கிற வேண்டியது தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். கரெக்டாக பார்க்குறாங்க பாரு. 2 பேர் ஜோடியாக உட்காந்துருந்தாங்க. இன்னொருத்தர் பறந்து போயிட்டாங்க. அழகாக இருக்காங்க பாரு. ப்ளூ கலரு கருப்பு கலரும் ஒன்றா கலந்து அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தூரமாக இருக்காங்க, ஆனால் நான் பக்கத்தில் க்ளோஸ்அப் பண்ணி பார்க்குறதுனா நல்லாவே தெரியுறாங்க. எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்கங்கிறீங்க. நல்லா மீன் தொட்டி இருக்கிறதுனால இதோ மீன் தொட்டி இருக்கு இல்லையா, அந்த மீனை பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. சூப்பர். சரி வாங்க போகலாம். என்னாச்சுன்னா அதானே அது அதுவா விலை போட்டு வாங்கி வந்துக்கிறியா? அதே செடி தான். நான் விலை போட்டு வேணும் அந்த செடியா? முதியோர் கூந்தல் அதானே. நான் சாதம் எடுத்து விட்டு இது விடுனா வேற விடுனா. நான் பார்த்தேன் மேலே துளிர் இதே தான் இருக்கிறது தான் நீ வாங்கிட்டு வந்து போட்டுக்கிறேன். ஆமாம் ஆமாம், முதியோர் கூந்தல் பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சாச்சு. இது நான் வந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். அது வந்து இப்போ சொல்கிறாரு, நீ போட்ட விதை போட்டது இப்போ நம்ம இதில் இருக்குது, பூண்டுங்களில் முளைச்சிருக்குன்னு. இது ஒன்றை விட்டமாகவே நிறைய உற்பத்தி ஆயிரும். இந்த இதுதான் அந்த முதியோர் கூந்தல் இலை பாருங்கள். சூப்பர். ஆமாம், எல்லாம் ஷெட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கரெக்டாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, நம்ம பலா மரத்தில் காய் வச்சுருக்கு, நல்லா பழுத்துருச்சு, போய் ஒன்று பறிச்சுட்டு வந்துடலான் இருக்காரு. அதனால் போய் அதை பறிச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் பழுத்துருச்சுண்ணா. இது கொய்யாக்கா, செரி டொமேட்டோ இல்லை, ஆனால் கொஞ்சம் கை நசுங்குதுனாக்கா கொய்யாக்கா. இதெல்லாம் இது என்னன்னாக்கா ஸ்ட்ராபெரி கொய்யா. ஆனால் நல்லா பழுக்கணுங்கண்ணா காய். எங்கே பழுக்க விடுது? நல்லா புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி வச்சா பழுத்துக்கும். ஆனால் காய் பெருக்காது இல்லைங்கண்ணா. நல்லா பெருத்து போகும் காய். பெருக்க தான் விட மாட்டேங்குதே. எந்த பக்கம் காய்க்குது? இந்த சைடு தான் காய்க்குது. வெயில் இந்த பக்கம் தான் வருதோ என்னவோ. அதான் வெயில் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பக்கம் மட்டும் நான் நல்லா கொத்து கொத்தா விட்டுருக்குது. அந்த சைடு காயில. ஆமாம். சரி வாங்க போகலாம். நம்மளை கண்டாலே பயந்துட்டு ஓடுதுங்க. எங்கண்ணா எதுனா பழுத்துச்சு? அந்த மேல அந்த காய் தாயா உளுந்துருச்சா ஒரு காய்? அது நல்லா பழுத்துது. இது நல்லா பழுத்து போச்சுடா. அதுவா? அழுத்தினாவே நசுங்குது. எடுத்துருங்கண்ணா. அப்போ அதை அறுத்துருங்க. இது இங்கே இருக்கிறது முன்னாடி இருக்கிறதுங்கண்ணா கண் நல்லா விரிஞ்சிட்டு இருக்குது. இது இன்னும் பழுக்கலை. இது என்ன பழுக்கலையா? அப்போ அதை அறுத்துருங்க. இந்த வாரம் பொண்ணு வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன். போனாக்கா கொண்டுட்டு போய் கொடுத்துடலாம். அப்போ இது கொண்டு போய் தாண்டி ஆனால் பழம் பெருசாகுதுண்ணா. இது பெருச்சு நல்லா பழுத்துக்குச்சுதா. தும் தும்னு சத்தம் வருது பாருங்க. அந்த காய் தான் அது இன்னும் பழுத்துருக்காது. அதில் ஒட்டி இருந்தது தான். இன்னும் வந்து 4 காய். அண்ணா செண்பகப்பூ நிறைய பூத்துருக்குதுண்ணா. அதான் இந்த பூவை கொஞ்சம் பறிச்சுக்கணுண்ணா. கோழிங்களா கொஞ்சம் அந்தாண்டு போகிறீங்களா? நான் பூ பறிக்கிறேன். ஓடி போயிருங்க.
போலிங்க நீங்கள் இருந்தாலும் போங்க வாங்கண்ணா. பாரு மரம் ஃபுல்லாக பூவாக இருக்குது. செண்பக பூ நிறைய பூத்து இருக்குது பாருண்ணா. ஆனால் இப்படி மொக்கு பிக்காதீங்க. இது மாதிரி இப்படி வெடிச்சது அக்கறை தான் பிக்கணும். இந்த மொக்கு வந்து நாளைக்கு தான் வெடிக்கும். இப்படி வெடிச்சது தான் இன்னைக்கு வெடிச்சது. அது வேண்டாம், அது உளுந்து போயிடும். இப்படி இருக்கிறது மட்டும்தான். அது ரொம்ப பூத்து போச்சு வெடிச்சு. ஆமாண்ணா, தண்ணி இல்லாமல் பூ சின்னதாக பூத்துருக்குது பாருண்ணா. கை கட்டுங்க, சின்னதாக பூத்துருக்குது பாருங்க. தண்ணி இருந்தால் நல்லா நிறக்க பூ பெருசாக பூக்கும். தொட்டி நப்பணுமா, அப்பப்போ தண்ணி மொண்டு ஊற்றலாம். தொட்டி நப்புறதே இல்லை. அது வெடிச்சுக்குங்க. இதுதான் மேலேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. அது நிறைய இருக்குது மேலேருந்து பறிக்கிறதுக்கு, ஈஸியாகவும் இருக்குது. தினமும் இது பறிச்சிருந்தா நிறைய பூ பறிச்சிருக்கலாம். எங்கே பறிக்கிறதுக்கு? ஆயிலில் போடுறதுக்கு, எண்ணெய் காய்ச்சறதுக்கு இந்த செண்பகப்பூ பறிக்கலாம். செண்பகப்பூ பறித்து ஆயிலில் போடலாம். பறிச்சாச்சாங்கண்ணா? அப்பா ஓரளவுக்கு பறிச்சிட்டோம். மேலே இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டோம். இதுக்கு மேலே எட்டலை எங்களுக்கு. 8:30 வரைக்கும் பறிச்சிட்டோம். பாருங்கள், மடி கட்டிட்டேன். இந்த பூ இருக்குன்னு எனக்கு தெரியல. சும்மா வந்தோம், பலாப்பழத்தை பறிக்கலான்னு வந்தோம். இருக்கிறத பறிச்சாச்சு. இவ்வளோ பூ நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு போட்டோமாவே போதும். அவ்வளோ பூ இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தலைக்கு வச்சுக்கலாம், குட்டியாக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு. மீதி வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு போட்டாச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை எண்ணெய் காய்ச்சறதுக்கு இவ்வளோ பூ வரும்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ செண்பக பூவே. செடி வச்சதுக்கு எனக்கு வந்து குறைவில்லாமல் பூ பூத்துட்டேன். சூப்பர். அவர் விடவே மாட்டேங்கிறார், இருக்கிறது ஒன்று விடாமல் பறிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் அடைச்சி விட்றா. போங்க போங்க, எல்லாம் உள்ள போய் அடைங்க போங்க. இந்த நாய் தாண்டா அடைக்க விட மாட்டேங்குது. பாரு, வருது பாரு, திரும்பிட்டு வருது பாரு. அடியே உள்ள போடி, அவன் பிள்ளைங்கெல்லாம் உள்ள போயிட்டாங்க. போறாளா பாரு. இன்றைக்குமே நல்ல மழை வரப்போகுதுங்க, செம்மையாக மழை வரப்போகுது. ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் சேலம் கிளம்பிட்டு இருக்கோம். 2 நாளாக விகாஸ் தம்பி ஊரில் இல்லை, அதனால் போர் அடிக்குது எங்களுக்கு. அதனால் நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் இப்போ சேலம் கிளம்பி போகிறோம். 2 நாளாக பிள்ளைங்க யாருமே வீட்டில் இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அது இந்த விகாஸ் பையன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. நாங்கள் விகாஸ் பையனை பார்க்கறதுக்கு போகலான்னு போனால் ஆளுக்கு முன்னே இறங்கி வந்து நிற்கிறானே. அடே, நான் வண்டி ஓட்டுறேன்னு கார் எடுத்தா நம்ம ஏரியாவை தாண்டறதுக்குள்ள ரோட்டை கூட வந்து தார் ரோட்ட முடியல. அதுக்குள்ள வந்து என்ன பிடிச்சிட்டாங்க. கண்ணு தெரியாத ராத்திரில ஓட்டாத, கம்முனு கடை அப்படின்ட்டு. ஹோட்டல் KSV கரெக்ட். இங்கிருந்து அமோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கா மகன் வீட்டுக்கு வந்தோடனே கடைசியாக இங்கே இருக்கிற ஹோட்டலுக்கே கூப்பிட்டு வந்துட்டாரு. சரி, எது எப்படியோ நமக்கு சோறு ஆக்கிற வேலை இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிட்டா முடிஞ்சது வேலை. தலைமுடி இப்பதான் பாக்குறேன் நானு. என்ன மேல கூட டோப்பா கவுத்துற மாதிரி வச்சுக்கிற? கட்டிங் சரியில்லை. அமோகத்துக்குன்னு ரெடி பண்ணிருந்தா கொஞ்சம் இறங்குறது கஷ்டமா இருக்கு. வீட்லேயே உப்புமாக்கி கொடுத்துருக்கணும். கொண்டு வந்து
நல்லா மழை பெய்யுது. சூப்பர் சூப்பர். இங்க மழை பெய்யுறது நார்மல். நம்ம வீட்டுல மழை பெய்யுறது தான் அப்நார்மல். அபூர்வங்கிறியா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேயும் நம்ம வீட்லேயுமே மழை பெய்யுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தானே, போயிடலாம். போய் பார்த்துடலாம் நம்ம வீட்டில் மழை பெய்யுதானே. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்டேயுமே நல்லா மழை பெஞ்சிருக்குதுங்க. ஆனால் ரொம்ப அதிகம்லாம் இல்லை, ஒரு அரை வெள்ளை மழை பெஞ்சிருக்குது, அவ்வளோதான். அடுத்த நாள் சாயந்தரமாக கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு தாங்க எடுத்து வச்சுருக்கோம். கத்திரிக்காயை இதெல்லாமே நம்ம தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காய்ங்க தான். எல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா அடுத்த நாள் வந்து வினிஷா வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த கத்திரிக்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒரு குழம்பா வச்சிடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் நிறையா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, புளி இதெல்லாமே ஊற வச்சாச்சு. புளி ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சாச்சு. கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம தாளிக்கிற வேலை தான். இந்த குழம்பு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் வந்து எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காகவே போகும்போது செஞ்சு கொண்டுட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கணுங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு கட் பண்ண சின்ன வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையா செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் நிறையா செய்கிறோம் போட்டிருக்கோம். நீங்கள் கம்மியாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் இதுலேயே அளவுகளை கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லெண்ணெயில் தான் செய்யணும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பூண்டு, வெள்ளை பூண்டு கட் பண்ண வெள்ளை பூண்டுங்களை போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அடுத்ததாக தக்காளி, பூண்டும் வெங்காயமும் நல்லாவே வதங்கிடணுங்க. அந்த கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வதங்கிடணும். அதுக்கப்புறம் 5 தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். நீங்கள் இதனுடைய அளவுகள் எல்லாத்தையுமே கம்மியாக செய்யும்போது கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அது அப்படியே கழுவுறதுக்கு வச்சிருப்பார். அப்போ தான் இந்த மறுபடியும் தீயாது. அடுத்ததாக மறுபடியும் வானலை வச்சு மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கணுங்க. இதுதான் மெயின். ஏன்னா ஒரு சிலர் தண்ணியில் போட்டு வேக வச்சு போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம், சரிங்களா? பாருங்களேன் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது கத்திரிக்காயும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். அடுத்ததாக தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இதுக்குமே நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம் போடணும். அதுக்கப்புறம் சோம்பு போடணுங்க. சீரகம் இது போட்டுறாதீங்க, சோம்பு தான் நாங்கள் போட்டு தாளித்தோம். அப்படி தான் வாசம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சோம்பு போட்டு ரெண்டையுமே நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக பூண்டு போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னடா வெங்காயம் போடாமல் பூண்டு போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போடுறோம். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கிடணும். அந்த தோல்லாம் சுருங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அந்த சின்ன வெங்காயமே வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணக்கூடாது, அப்படியே முழு வெங்காயத்தையே போட்டுக்குங்க. ஏன்னா நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா? அப்போ வெந்து வரும்போது கட் பண்ணமாக்க அதெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான் அப்படியே முழு வெங்காயத்தையே போடுறோம் நம்ம, சரிங்களா? போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். வெங்காயமும் நீங்கள் இவ்வளோ வெங்காயம் போட தேவையில்லை, கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நம்ம தோட்டத்திலே வெங்காயம் இருந்ததுனால கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டேன் நான், சரிங்களா? புதுசாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிய ஆரம்பிக்கிட்டோம் கருவேப்பிலையும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதை வந்து நம்ம வெங்காயம் பூண்டுலாம் வதங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸி ஜாரில் போட்டு கழுவி ஊற்றிடலாம். அதுலேயே நான் வந்து 2 ட்ரிப்பாக அரைச்சி அதில் ஊற்றியாச்சுங்க. நாங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு. இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்த போகிறோம்.
கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கங்க. அதுக்கப்புறம் நம்மளோட காரத்துக்கு தகுந்தபடி நம்ம மிளகாய்த்தூள் என்ன காரம் இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய், நம்ம குழம்பு மிளகாய்த்தூளும் ஒரு 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லியும் நாங்கள் சேர்த்திக்கிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்துன பிறகு நல்லா கிளறி கொடுத்துருங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டு நம்ம புளி கொஞ்சம் நல்லா கெட்டியாக கரைச்சி, புளி கரைசல் தான் அதுக்கு ஊற்றணும். எப்படி நம்ம புளிக்குழம்பு வைக்கிறோமோ அது மாதிரி புளி கரைசல் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றின பிறகு நல்லா குழம்புங்களை கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாங்க. ஏன்னா எல்லாமே இப்போ பச்சையாக இருக்குது, எல்லாமே பச்சை வாசம் போகணும் இல்லைங்களா, அதனால் நல்லா கொதித்து வரட்டும் அப்படின்ட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றணுங்க. அந்த தேங்காயில் பொட்டுக்களை கூட சேர்த்தலை, வேறு எதுவுமே நாங்கள் சேர்த்தலை. அரை மூடியில் அதில் ஒரு 1/4 மூடி அந்த அளவுக்கு தான் நான் கொஞ்சமாக தான் தேங்காய் அரைச்சி நாங்கள் ஊற்றுனோம். நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார டபக்குன்னு ஊற்றிட்டேன் அப்படி, அதனால தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து காட்டுறேன். வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. வாசம் கம கமன்னு அடிக்குது அப்படியே. குழம்பு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குதுங்க. அதுக்குள்ளே புளி கரைசல் செய்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் அந்த பொடி செய்வோம் இல்லைங்களா, அந்த பொடிக்கு தான் வறுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ரெண்டுமே போட்டு அது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. ரெண்டையுமே வறுத்து பக்கத்தில் ஒரு தட்டில் எடுத்து கொட்டியாச்சு. அடுத்து வந்து கொத்தமல்லி, வர கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு அதையும் கொஞ்சமாக வறுக்க ஆரம்பித்தாச்சு. அது கூட ஒரு 10 வரமிளகாய் போட்டாச்சு. அதையும் சேர்த்து ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வறுக்கணும். இந்த புளி கரைசலுக்கு ரொம்ப முக்கியம் இந்த சீரகம், மிளகு தாங்க. அதனால் சீரகத்தையும் ஒரு ஏந்த அளவுக்கு போட்டிருக்கோம். ஏன்னா நான் கொஞ்சம் நிறையா நாங்கள் செய்கிறதுனால தான் கொஞ்சம் நிறையா பண்ணுறோம். இல்லாட்டினாலும் நம்ம வச்சுக்கிட்டோமா, இந்த பொடியை வச்சுக்கிட்டா புளிக்குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் போட்டோமா ரொம்ப வாசமாக நல்லா இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்கிறது நான். அதனால் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் மிளகும் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்தாச்சு. வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட போட்டுற வேண்டியதான். லாஸ்ட்டாக வந்து ஒரு மெயினான ஒரு பொருள் போட்டோம். என்னென்னாக்கா எள்ளு வந்து ஒரு நாம்பளவுக்கு போட்டோம் நாங்கள். அதையும் போட்டு அதையும் அது கூடயே சேர்த்து வறுத்தாச்சு. ஏன்னா கடைசியாக போட்டால் தான் அது தீயாது அப்படிங்கிறதுக்காக கடைசியாக போட்டு வறுத்து எடுத்து வச்சிட்டோம். எல்லாரையும் போட்டு வறுத்தோம். மெயினான ஒருத்தரை மறந்துட்டுமே, அவங்க தான் வெந்தயம். கடைசியாக தான் வெந்தயத்தை போட்டோம். ஏன்னா அது தனியாக வறுக்கணுங்கிறதுக்காகவே வெந்தயத்தை தனியாக போட்டு சிம்லேயே வச்சு வறுத்தாச்சு. கூடவே வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பொடி எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க. இப்போ எடுத்து அது கொஞ்சம் ஒரு பக்கம் ஆறட்டுன்னு எடுத்து வச்சிட்டோம். குழம்பு பாருங்களேன் இப்போ வெந்துட்டுருக்கு. குழம்பு வந்து அடுப்பை ஹையில் வச்சே வேக வைக்கலிங்க, சிம்மில் வச்சே தான் குழம்பு வேக வச்சாங்க. அதனால் அடுப்பு சிம்லேயே தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு குழம்புல மேலே கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எடுத்து போட்டாச்சு. கத்திரிக்காயும் கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போ தான் கத்திரிக்காய்க்குள்ளார அந்த மசாலா எல்லாம் உள்ளே போகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம போட்டுருணுங்க. அதுதான் இப்போ போட்டுட்ருக்கோம். இப்போ குழம்பு வந்து நல்லா வெந்துட்டுருக்குதுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம புளிக்கரைசலை தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்குமே வந்து நம்ம நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிக்கணும். ஏன்னா புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டாச்சு. இதில் வந்து கடுகு, கடலப்பருப்பு போட்டு முதல்ல தாளிப்பு கொடுத்துடணும். அடுத்ததாக வரமிளகா போட்டு தாளிப்பு கொடுக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே பொடியில் வந்து வரமிளகா போட்டிருக்கிறோம், அதனால் ஜாஸ்தி வரமிளகா போட தேவையில்லை. அடுத்தது நம்ம பூண்டு தாங்க மெயினானது. பூண்டு போட்டு தாளித்து அந்த புளி சாதம் சாப்பிட்டா தான் செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் பூண்டு போட்டாச்சு. நான் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு பூண்டு போட்டு வதக்கிடணும். அடுத்ததாக எப்பவும் போல் கருவேப்பிலை 2 கொத்து போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுறலாம். அங்கே நல்லா பொரிஞ்சு அதை நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பொடியை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா, அவ்வளோதாங்க. பொடியும் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அந்த வதக்கி விட்ருக்கோம் இல்லைங்களா, வெள்ளைப்பூண்டு, வரமிளகாலாம், அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். நான் தாளிக்கும் போதே பெருங்காயத்தூள் போட்டுருவோம். ஒரு சிலர் புளி கரைசல் ஊற்றுறதுக்கு பிறகு போடுவாங்க, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா பெருங்காயத்தூள் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை அதில் ஊற்றிடலாம். அது வடிகட்டி ஊற்றினோமா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நாங்களுமே வடிகட்டி தான் ஊற்ற ஆரம்பிச்சுக்கிட்டோம்.
அவ்வளோதாங்க. புளிக்கரைசலுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுற வேண்டியது, நல்லா கொதிச்சு வரட்டும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம குழம்ப பார்க்கலாங்க. குழம்போட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக ஃபைனல் டச்சாக நம்ம கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம். அப்போ தான் வந்து இனிப்பு, புளிப்பு, அதுக்கப்புறம் காரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நாட்டு சர்க்கரையை போட்டோமா குழம்போட வேலை முடிஞ்சிருச்சு. பொடியும் பாருங்கள் அரைச்சி வச்சுட்டேன். இவ்வளோ பொடி வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. குழம்பும் புளிக்கரைசலும் வந்து வெந்துகிட்டு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தான் கொதி வந்திருக்கு, நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை போட்டோமா வேலை முடிஞ்சிடும் நமக்கு, புளிக்கரைசல் வேலையும். பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் பாதி பொடியை வந்து போட்டுட்டேன். நான் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அதனால தான் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பொடியை நம்ம போடும்போது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும், இன்னுமே கெட்டியாகணுங்க. மேலே பாருங்கள் எண்ணெய் வந்து கம்மியாக தான் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள், இன்னும் ஜாஸ்தி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் முன்ன காட்டினதை விட இப்போ ஜாஸ்தியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்களா. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம். ஒரு 2 கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவு தான் இருக்கும், அவ்வளோ மட்டும் நான் போட்டு கிளறி கொடுத்துட்டேன். இந்த டைமில் நம்ம உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கிட்டோமாக்கா புளிக்கரைசலும் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் புளிக்கரைசல். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டோமா தான் நமக்கு எத்தனை நாள் வச்சுருந்தாலும் புளிக்கரைசல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து 2 சமையல் செஞ்சுருக்கோம். இது 2மே வந்து வினிசா பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். எனக்கு ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஹைலைட்டு இந்த கத்திரிக்காய் குழம்பு தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் வந்து ஊருக்கு வந்துட்டு போனா எலெக்ஷனுக்கு, ஆனாலும் ஏன் ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறோன்னாக்கா, மறுபடியும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா போகிறதுக்கு டைம் இருக்காது இல்லைங்களா. அதனால தான் வாங்க சென்னையில் எங்கேயாவது போயிட்டு வரலாம், வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அதுக்காக தான் சரி விகாஸை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இன்னும் அடுத்து நாளைக்கு தான் ஊருக்கு போகலான்ட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து என்னென்ன அவளுக்கெல்லாம் பேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைய வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு காட்டினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.